குட் மார்னிங். தமிழ் பட்டாளம் இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஆல்ரெடி டே 1, டே 2, டே 3 அண்ட் டே 4, அதாவது டெய்லியும் இங்கே நடக்கக்கூடிய கணக்கு ஆக்டிவிட்டீஸ் அதை நான் போட்டு விட்டுருந்தேன். அது 2 வீடியோ. அது இதோட தொடர்ச்சி தான். இது டே 5ம் அந்த டெஸ்ட்டுக்குரியதும் இன்றைக்கி இப்போ போட்டுடுறேன். அதாவது இது உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, லாஸ்ட்டில் இந்த படிச்சுட்டு இருக்கவங்களுக்கே லாஸ்ட்டில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதை பூரா கலெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மேக்ஸ் படிக்கிறதுலாம் இதாயிரும். அப்போ மேக்ஸ் மட்டும் ஃபார்முலா, அந்த மேக்ஸ் நம்ம எவ்வளோ போட்டோம் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ இது ஒன்றும் கால்ஃபர் எதுவும் வரல. அநேகமாக குரூப் 4 இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் நான் நேற்றே சொன்ன மாதிரி தான், இந்த குரூப் 2ல் இதில் நம்பர் வராதவங்க அல்லது ரீச் ஆகிட்டு இனிமேலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த மார்ச் லாஸ்ட்டில் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அவங்கெல்லாம் படிங்க. நாட் ரீச்டு அப்படின்னு வந்திருக்கவங்க இன்னும் திறமை இல்லை அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. என்னடா எல்லா பேரும் சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படின்ட்டு இவனும் இதை தானே சொல்ல போகிறான் அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்காதீங்க. ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா இதை விட பெட்டராக ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா முடங்கி போயிடுவோம். ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது, அது என்ன விஷயம்னா இருக்கட்டும், அது படிப்பாக இருக்கட்டும், உங்களோட குரூப் 2வாக இருக்கட்டும், ரொம்ப லட்சியமாக மனசுக்குள்ளே அதை விரும்பி தான் நீங்கள் அதை பயணம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு உங்கள் காலத்தை இழந்திருப்பீங்க. அதையே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. லாஸ்ட்டில் சம் ரீசன், ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை விட்டு அது போயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக நீங்கள் மனம் வருந்திட்டு முடங்கி போயிருந்தீங்க அப்படின்னாக்க, இப்போவும் சொல்கிறேன், அந்த அந்த 14,000 பேருக்குள்ளே இருக்கவங்க கூட ஒரு மனக்குழப்பத்திலே தான் இருப்பாங்க. படிக்கலாமா வேணாமா அப்படின்ற குழப்பத்தில். டக்குன்னு குரூப் 4 கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுலேருந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கவங்க தான் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் படிங்க. என்னை பொறுத்தளவில் படிங்க. எப்போ வரைக்கும் போஸ்டிங்கில் போய்ட்டு உட்காரலையோ, இப்போது இந்த சும்மா இருக்கிற டயத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இதை விட ஒரு 100 நல்ல விஷயம் கூட சொல்கிறேன். இந்த டயத்தில் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வேலைக்கு ஒரு வேளை குரூப் 4லேயோ அல்லது குரூப் 2லேயோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு அவ்வளோ டைமிங் கிடைக்காது. இப்போ நல்லா பேஸ்மெண்ட் போட்டுடலாம். அதனால போனது போகட்டும், பரவாயில்ல. முன்னாடி போயிருக்கவங்களுக்கு நம்மளுக்கு டைம் டிலே ஆகுது. இப்போ முன்னாடி போனவங்க இப்போ குரூப் 2ல் ஜாயின் பண்ணவங்க குரூப் 1 படிக்கிறது சிரமமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் இப்போயே குரூப் 1 படிங்க. அதனால போனதை நினச்சி எது வேணாலும் வாழ்க்கையில் ஒரு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்படாமல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே என்ன பண்ணிடணும், அடித்து தூக்கி போட்டு அடுத்ததுக்கு ட்ராவலாக பழகிக்கிறணும். மனசை தைரியமாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த உலகம், நீ உட்காந்து ஒரு இடத்துல அழுதுகிட்டு இருந்தேன்னா கூட அதை திரும்பி கூட பார்க்காது. ஜெயிச்சவன்கிட்ட போயிட்டு ஜெயிச்சவன் அப்படி எப்படி வேணா ஜெயிச்சிருக்கலாம், தோற்றுருக்கவன் திறமை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த தோத்தவனை திரும்பி கூட பார்க்காது. நீ அழுகிறியான்ற கூட கவனிக்கிறது கூட அவங்களுக்குலாம் டைம் இல்லை. அப்படியே போயிட்டே தான் இருப்பாங்க, உங்களை விட்டு போயிட்டே தான் இருக்காங்க. நீயா எந்திரிச்சு உனக்கு நீ தான் ஆறுதல், உனக்கு நீ தான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையை வச்சு எந்திரிச்சு போங்க. ஒரு வேளை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கூட கேட்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அழுதுகிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் கோவத்தையோ உங்கள் வேதனையோ வலியையோ தாங்கிறது கூட யாரும் இல்லை. ஸோ அதனால் தயவுசெய்து படிங்க. ரெகுலராக இந்த போன வாரம் வீடியோ இந்த வாரம் போட்டு முடிச்சிடுவேன். இன்றைக்கி இப்போ போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா, இந்த வாரம் காலம் அண்டு நேரம், டைம் அண்டு ஒர்க்கு, அந்த இதை டெய்லியும் நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன். ப்ளஸ் இந்த டெய்லியும் நடக்கக்கூடிய டெஸ்ட்டுகளை கூட அப்லோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸுக்கு நான் போட்டது யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி குரூப் 2 மெயின்ஸில் உண்மையிலே யூஸ்ஃபுல் தான். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தான் கொடுச்சு. பரவாயில்ல, 19 பேர்த்தில் 15 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க. மிச்ச அந்த 2 பேர் கூட நல்ல இன்டர்வியூ போஸ்ட்லேயே வந்துட்டாங்க. ஸோ அது எனக்கு பெரிய வெற்றி தான். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, குரூப் 2 மெயின்ஸுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மெனக்கிட்டேன். ஸோ இப்போயும் அந்த மெயின்ஸு ரிலவெண்ட்டாக தான் நான் பாடமே நடத்துவேன். ஸோ அதனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நான் ரெகுலராக வீடியோ போட்டுறேன். ஓகே, இப்போ கணக்குக்கு போகலாம்.
மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கும் ஒருவர் சதுர வடிவ மூலை விட்டத்தை கடக்க 3 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் வயலின் பரப்பளவு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ஃபிகர் சதுரம் கொடுத்துருக்காங்க, மூலை விட்டத்தை கடக்கக்கூடிய 3 மினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 நிமிடங்கள், அதாவது 3 நிமிடங்கள் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, இது 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அளவோ எதுவுமே கொடுக்கல, ஆனா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா ஸ்பீடு இன்ட்டு டைம், அதுதான் நம்மளுக்கோட ஃபார்முலா. சாரி, ஸ்பீடு இன்ட்டு டைம், எஸ்டி இல்லை எஸ்பி இல்லை எஸ்டி. ஸோ இது இருக்குது, இது கண்டுபிடிச்சிட்டா நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அந்த டி இருந்துச்சு அப்படின்னாக்க, டி இருந்துச்சு சதுரத்தின் டயகோனல் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க அதோட பரப்பளவு அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், d2/d²/2. அப்போ டி கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது எஸ்ஐயும் டியையும் பிரிக்கணும். எஸ் என்னது, ஒரு 4 km/h போயிருக்கிறாரு, ஆனால் அது மினிட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, மினிட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதே வந்து மீட்டராக மாற்றணும், இதே வந்து நிமிடமாக மாற்றணும். மாற்றினீங்க அப்படின்னா 4000/60 அப்படின்னு வந்துடும். இதைய நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம், எஸ்ஐயும் டியையும் பெருக்கலாம். அப்போ 20,000 என்னது, 20,000 அப்படி சரி 2000 அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு மீட்டர் அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து இதோட டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னோம்னா, சாரி இங்கே 30 போட்டிருக்கக்கூடாது, 3 மினிட் போட்டிருக்கணும். அப்போது 200, இங்கே 200 மீட்டர் வரும், 200 மீட்டர். இப்போது 200 மீட்டர் அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த டயகோனல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம ஈஸியாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அதாவது என்ன ஃபார்முலானா d²/2. அப்போது 200 இன்ட்டு 200 டிவைடட் பை 2. இப்போ அடிச்சு போட்டிங்க அப்படின்னாக்கா எத்தனை வரும், 2000 சதுர மீட்டர் தான் சதுரத்தின் பரப்பளவு. இதுதான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க, மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் ஒருத்தர் சதுர வடிவ வயலின் மூளை விட்டத்தை 3 நிமிடங்களில் கிடக்கிறாரு. அப்போ நிமிடம் கொடுத்துருக்குறாங்க, அப்போ டைம் கொடுத்துருக்குறாங்க, அதாவது டைம் கொடுத்துருக்குறாங்க, வேகம் கொடுத்துருக்குறாங்க. வேகம் கொடுத்துட்டா அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எஸ் இன்டு டி, அதாவது ஸ்பீடையும் டயத்தையும் பெருக்கணும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்மளுக்கு ஸ்பீடு மட்டும் தான் தெரியும், டைம் இருக்குது, அந்த ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கிலோமீட்டரை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதாவது கிலோமீட்டரை மீட்டராக மாற்றி, ஏன்னா மீட்டரை மினிட்டில் கொடுத்துருக்கிறதுனால மீட்டராக மாற்றி பெருக்கி போட்டு அப்போ டயகோனல் கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா இந்த ஃபார்முலா ஒன்று மெமரியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கணக்கை போட்டுடலாம். இது அளவியலில் டெஸ்ட்டில் நான் கேட்ட கொஸ்டின், டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் கேட்டிருப்பேன். அந்த 25 கொஸ்டினோட ஃபஸ்ட் கொஸ்டின் தான் இது. ஸோ இங்கே இப்போது 4வது டெஸ்ட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4வது டெஸ்ட்டு, இந்த 4வது டெஸ்ட்டோட மேக்ஸ் கொஸ்டின் தான் இது. தமிழே உங்களுக்கு வந்து இது தேர்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன், செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு. ஸோ தமிழில் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த வரப்போகிற குரூப் 4ல் 95+ போட்டால் தான் உங்களால் 8 எடுக்க முடியும். ஆனால் மேக்ஸில் வந்து அந்த 25 வாங்குறதுக்கு உரிய முயற்சி தான், என்னோட முயற்சி தான் இது. அதைய ஃபாலோ பண்ணி இந்த கணக்கு பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்படுவதால் பரப்பளவு 165 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது அப்படின்னா சதுரத்தோட பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சதுரத்தோட பக்கம் கொடுக்கல, ஏன்னு வச்சுக்கலாம். இது அதிகரிக்குது, அப்போது a+5ன்னு அதிகரிக்குது. அதிகரிக்கப்படுறதால பரப்பளவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 165 ஆகுது. அப்போது அதிகரிச்சதுக்கு அப்புறம் பரப்பளவு இது சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது வந்து சதுரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது, சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா a². அப்போ ஹோல் தி ஸ்கொயர், a²னா அதாவது a². அப்போது அதிகரித்ததுனால தான், ஆல்ரெடி இருக்கிற பக்கத்தில் இருந்து மைனஸ் பண்ணால் தான் 165 கிடைக்குது. இந்த ஒரு இடத்த தான் நீங்கள் கவனிக்கணும். அதிகரித்ததோட பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதிகரித்த பரப்பில் இருந்து முன்னாடி இருக்க பரப்பை கழிச்சா தான் எவ்வளவு டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்காக தான் இது போட்டிருக்கு. இது வந்து a+b ஹோல் தி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இது என்ன எழுதலாம்னா a² + 2ab + b² - a² = 165. ஓகே,
இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆகி போயிடும். இங்கே 2 × 5 அப்போ 10A ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 165. அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த ப்ளஸ் 25 அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் 25 ஆயிரும், 140 ஆயிரும். 10A இஸ் ஈக்குவல் டு 140 அப்படின்னா A இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். இதுதான் வந்து பக்கம் தான் கேட்டிருக்காங்க, அதான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் 14 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷனில் இருக்குது. கனச்சதுரத்தின், இதை கவனிங்க, கனச்சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்படுவதால் 165 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகரித்த பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி சதுரம் இருந்துச்சு அப்படின்னா, இப்படி சதுரம் இருக்குது, அதாவது 5 சென்டிமீட்டர் அதிகரிச்சிச்சு, இந்த பக்கம் தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபுல் சதுரத்தை கண்டுபிடிச்சிட்டு இதே கழிச்சாதான் இந்த ஏரியா கிடைக்கும். அதனால தான் இந்த A + B அதிகரித்ததை சதுரத்தை கண்டுபிடிச்சிட்டு A + 5 ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சிட்டு A ஸ்கொயர்டை கழிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த பக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு செவ்வகத்தின் அகலம் வந்து 8 மீட்டர், அதன் மூலை விட்டம் வந்து 17 மீட்டர் எனில் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செவ்வகம் அது 2 பக்கங்கள் சமமாக இருக்கும், 2 பக்கங்கள் சமமாக இருக்கும், அகலமும் லென்த்தும் சமமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க. கேட்டது பரப்பளவுனா அப்போ பரப்பளவு ஃபார்முலா தெரியணும், L × P. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அகலம் கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. மூளை விட்டம்னா டயகோனல், டயகோனல் = 17 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது டயகோனல் கண்டுபிடிக்கணும். செவ்வகத்துக்கு டயகோனல் கண்டுபிடிக்கணும்னா √L² + B². அதுதான். இப்போது இந்த டயகோனல் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி டயகோனல் என்ன கொடுத்துட்டாங்க? என்ன கொடுத்துட்டாங்க? √L² + B² கொடுத்துட்டாங்க, இஸ் ஈக்குவல் டு 17 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக B கொடுத்துருக்காங்க. B என்ன கொடுத்துருக்காங்க? L² + B வந்து என்னது? 8² இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17 கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இப்போது இந்த 17 ஸ்கொயர்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா, 17 ஸ்கொயர்ட் பண்ணால் இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போது L² + 8² இஸ் ஈக்குவல் டு 17². அப்போ L² + 64 இஸ் ஈக்குவல் டு 289. அப்போது L² இஸ் ஈக்குவல் டு 289 மைனஸ் 64. ஏன்னா இது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே போயிட்டு மைனஸாக மாறிடும். அப்போ L² இஸ் ஈக்குவல் டு 225 அப்படின்னா L வந்து √225. அப்போது L வந்து 15 225. ஓகே, இப்போ L கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு B ஆல்ரெடி இருக்குது 8ன்ட்டு. இப்போ பரப்பளவு தானே கேட்டாங்க, L × B அப்படிங்கிற போது L வந்து என்னது? 15, B வந்து என்னது? 8. அப்போ 15 8 120. இதுதான் ஆன்சர், 120 மீட்டர்². இதுதான் ஆன்சர், 120 மீட்டர்². 120 இருக்கா? ஓகே, அந்த டெல்டாவில் இருக்குது. இதுதான் 120. இது வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். அளவியல் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபார்முலா படிக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 2 or 3 2 கணக்கு 3 கணக்கு கூட கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் 4 கணக்கு கூட கேட்பாங்க. அதில் 2D 3D அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு இப்போது இங்கே நீங்கள் போட்டிருக்கிறதே வந்து 150 கணக்கு பயிற்சி எடுத்திருப்பீங்க. ஒரு நாளைக்கு 25 கணக்கு விகிதமாக 150 கணக்கு போட்டுருவீங்க. என்ன பண்ணுறேன், இந்த இப்போ நான் அளவியலை முடிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு அன்றாடம் போடுற ஹோம் ஒர்க்கு கணக்கையும் நான் ஈவினிங்கே வந்து அப்லோட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெய்லியும் ப்ராக்டிஸ். அப்போது தினம் 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ்க்காக 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே போய்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளவு ஹார்டான கணக்கு கேட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அவுட் ஆஃப் 25 வாங்கிடலாம். அப்போ மேக்ஸு சாலிடாக போயிடலாம். அதில் இந்த அளவியல் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த டயகோனல் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி ரிப்பீட்டேஷன் தான். அது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரிப்பீட்டேஷன் தான். இன்றைக்கி கிளாஸில் கூட யூனிவர்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா யூனிவர்ஸை பற்றி நிறையா தடவை நடத்தியிருக்கோம். திருப்பி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதை சொல்கிறோம் அப்படின்னா அதை ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் அந்த மூளையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தான் சொன்னல, ஒரு தோல்வி எதுவோ ஏற்பட்டாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருங்க, அது மறந்துடுங்க. அந்த இடத்த விட்டு மூவ் ஆக பாருங்கள், அதுதான் நல்லதும் கூட. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா அந்த இடம் அது ஒரு பெரிய மனநோயை கொடுத்துரும். அந்த மனநோய் வந்து ஒரு
அவ்வளோதான். நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் தோத்துருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க, தோத்துருக்கீங்க அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஜெயிச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் வருவாங்க. இந்த உலகமே அப்படி தான், சுயநலமான உலகம். அதனால எதையும் கண்டுக்காம உங்களுக்கு பிடித்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டே இருங்க. என்றாவது ஒரு நாள் நிச்சயம் முடிவு அப்படின்னு ஒன்று உங்களோட லைஃப்ல இருக்கும். நிச்சயம் முடிவுன்னு ஒன்று இருக்கும். அதுக்காக காத்துட்டு இருங்க. அதுக்காக போராடிக்கிட்டே இருங்க. ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 15 சதுர மீட்டர், 15 சதுர மீட்டர், அதன் ஒரு மூலை விட்டம் 5 மீட்டர் எனில் மற்றொன்றை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாய் சதுரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஃபிகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாய் சதுரம் இப்படி தான் இருக்கும். 4 பக்கம் சமமாக இருக்கும். ஆனால் சாய்வாக இருக்கும். எல்லாமே சமமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதோட டயகோனல் கொடுத்துருக்குறாங்க. இது ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. ஏரியா வந்து சாய் சதுரத்தோட ஏரியா விட்டு வந்து பரப்பளவு 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. டயகோனல் 5 மீட்டர் அப்படின்னு. உங்களுக்கு ஆக்சுவலாக இதோட ஃபார்முலா தெரியணும். இதோட ஃபார்முலா டயகோனல் கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃப் d1 இன்ட்டு d2 இதான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இது ஈஸியான கணக்கு தான். ஆஃப் d1 கொடுத்துருக்குறாங்க 5, d2 கொடுக்கல, இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இங்கே d2 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இங்கே 15 இன்ட்டு 2 டிவைசிபிள் பை 5. 3 இங்கிட்டு போயிடும். 3 15, 2 6. அப்போ d2 ஈக்குவல் டு 6. இங்கே இருக்கா 6 மீட்டர். மீட்டர் ரொம்ப பார்த்துக்கணும். இதுதான் ஆன்சர். ஓகே, அதாவது இதில் என்னன்னா, இந்த அளவியலை பொறுத்தளவில் உங்களுக்கு ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கங்க. என்ன பண்ணுறது, 25 மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்முலாவை மெமரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு சதுரத்தின் சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு. சதுரத்தோட சுற்றளவுனா 4 பக்கங்களை கூட்டுனா அதுதான் சுற்றளவு. இப்போ 4a ஈக்குவல் டு 24 அப்படின்னா a ஈக்குவல் டு 6ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ a 6 அப்படின்னா பரப்பளவு, அப்போ பரப்பளவுனா a ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதான் 36. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதான் ஆன்சர். சரி, இந்த கணக்கு பாருங்க. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 28 மீட்டர் கொடுத்துருக்காங்க. செவ்வகம் அப்படின்னா இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும். 28 மீட்டர். அதன் பரப்பளவு அப்போ எல்பி கொடுத்துருக்காங்க. எல்பி 48 மீட்டர் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? 2 ப்ராக்கெட் எல் ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர் எனில் டயகோனல் கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கொடுத்துருக்க அளவுகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, அதாவது சுற்றளவு ஈக்குவல் டு 28 அப்படின்னா அப்போ எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 14. அதாவது இதையும் அடிச்சிட்டிங்கன்னா 14. ஓகே, இப்போது எல்பி 48 மீட்டர். இப்போது நம்ம ஒரு இது பார்த்துருப்போம். பெருக்குனா 48 வரணும், கூட்டுனா 16 வரணும். அதாவது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் என்ற ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை பெருக்கணும் அப்படின்னோம்னா 48, கூட்டுனா வந்து இப்போ 48 காரணிப்படுத்தினீங்க அப்படின்னா 6 8. இதைய கூட்டுனா என்ன வரும்? 14 வரும். பெருக்குனா என்ன வரும்? 48 வரும். அப்போ இந்த 2 நம்பர் வந்து இதுதான் வந்து, அதாவது எல் வந்து 8 இருந்துச்சுன்னா பி வந்து என்னவா இருக்கும்? 6 இருக்கும். இதுதான் வந்து இதோட அளவுகள். அதாவது இதை கொடுத்துருக்கிற அளவு வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஏதாவது எல் ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். எல் இன்ட்டு பி ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? காரணிப்படுத்தினீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக 8 இன்ட்டு 6 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து டயகோனல் வந்து எல்லும் பி இருக்கிறதுனால √8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் 64 ப்ளஸ் 36 பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன வரும் அப்படின்னா 100 வரும். அப்போது டி வந்து 10 தான் இதோட டயகோனல். பி ஆப்ஷன் ரைட். இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கோணத்தில் 3 பக்கங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/2, 1/3, 1/4. சுற்றளவு கொடுத்துருக்காங்க 52 சென்டிமீட்டர். சுற்றளவு மீன்ஸ் 3a, அதாவது 3 பக்கங்களையும் கூட்டணும் அப்படின்னோம்னா 52 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
அதோட சிறிய பக்கத்தோட அளவு கேட்டிருக்காங்க. இப்போ சிறிய பக்கம் இது வந்து பின்னத்தில் இருக்குது. இதை பூராமே நம்ம என்ன பண்ணணும், முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா இதுக்கு காமன் நம்பராக எடுத்து பெருக்கணும். அதாவது எல்சிஎம் எடுத்து பெருக்கணும். இதுக்கோட எல்சிஎம் வந்து இதோட மடங்கு பார்த்தீங்கன்னா 8, 12. 8 அடங்காது, அதனால் 12 வச்சுக்கலாம். இப்போ 1/2 அப்படிங்கிறத 12ஆல் பெருக்கிட்டு 6. இங்கே 1/3 அப்படிங்கிறத 12ஆல் பெருக்கினீங்கன்னா 4. இங்கே 1/4 12ஆல் பெருக்கினீங்கன்னா 3. அப்போ ஆக்சுவலாக இதுதான் சிறிய பக்கம். ஆனால் இதோட என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏ கண்டுபிடிக்கணும். இது ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, அக்யூரேட்டாக ஏ கொடுக்கல. அதனால் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சாரி இதை கூடுதல் தான் கொடுத்துருக்கான்றனால 6a + 4a + 3a = தான் 52. அதை கண்டுபிடிச்சா தான் ஏ கண்டுபிடிக்க முடியும். அப்போது 13. 13a = 52 அப்படின்னா ஏ = 4. அதாவது 4 13 52. அப்போ ஏ 4 அப்படின்னா சிறிய பக்கம் கேட்டிருக்காங்க. சிறிய ரேஷியோ இதுதான். அப்போ 12. 12 தான் சிறிய பக்கத்தோட அளவு. அதாவது ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் பெருக்கி போட்டிங்கன்னா 12 தான் சிறிய பக்கத்தோட அளவு. இந்த 12 இங்கே கொடுத்துருக்கு. இப்போது கணக்கு மற்ற பாடங்கள்லாம் படிக்க வரும். கணக்கு வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண தான் மெமரியில் நிற்கும். இதான் படிப்பு. 100 நாள் படிப்பு 10 நாளில் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது படிப்பை வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே மறக்க தான் செய்யும். எல்லா பேருக்குமே உண்டானது. சில பேருக்கு உடனே படித்த உடனே ஞாபகத்துக்கு வரலாம். சில பேருக்குலாம் வந்து திருப்பி படித்த உடனே ஒரு டைம் படிக்கிறப்பையும் ஆர்வமாக படிங்க. அதான் ஃபஸ்ட்டு டைம் படித்த மாதிரியே படிங்க. அப்போது உங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் வந்து குறையாது. இது படித்ததானே அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா இப்போது நான் ஒரு விஷயம் கூட சொல்கிறேன். இப்போது 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படித்த உடனே ஒரு சடனாக படிச்சுட்டு டக்குன்னு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. சில பேருக்கு லாங் என்ன அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தவறுகள் தான் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன தவறுகள் செய்கிறீங்களோ அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டா உடனே வேலைக்கு போயிடலாம். அப்போது வந்து உங்களோட பலம் வந்து இதை பயிற்சி எடுக்கிறதுலே இருக்கட்டும். உங்களோட எனர்ஜியை பூரா இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். இது எல்லாரும் சொல்கிறது தான், பட்டு கூட நானும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ். அதை கேட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த கணக்குக்கு போயிடுவோம். இந்த கணக்கு பாருங்க. சமபக்க முக்கோணத்தின் பக்கம் கொடுத்துருக்குறாங்க 30%. அது பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் சதவீதம் கொடுத்தாலே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது a + b a × b / 100. ஏ வந்து பியையும் 30 வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து 69% கூடுது அப்படின்னு சொல்லிட்டு எளிமையில கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இது வந்து இந்த குரூப் 1 கணக்கில் எல்லாம் போடணும், அதாவது ஸ்டெப் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து 30, அதாவது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னாக்க இதே வந்து அதாவது சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு வந்து √3a² / 4. அப்போ பக்கத்தை எப்படி வச்சுக்கிறீங்க, 10 சென்டிமீட்டராக வச்சிங்க அப்படின்னா இது எங்கே கிடைக்கும், 10 சென்டிமீட்டர் √300 / 4 அப்படின்னு கிடைக்கும். √300 / 4 அப்படி கிடைக்கும். அப்போது அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இங்கே 30% கூடுது. அதாவது 100க்கு 30% கூடுனா 10க்கு 3% கூடியிருக்கும். அப்போது இங்கே என்ன கூடும், அடுத்த பக்கம் எப்படி இருக்கும், அதிகரித்த பக்கம் 13 இருக்கும். அப்போ √3 / 4 × 13 × 13. அப்போ 13 169 √3/4. இப்போ இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதாவது 169 - 100 √3/100 அப்போ இதைய மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 69 √3. அதாவது இதை தான் இங்கே போட்டிருக்கேன், 69 √3 / 4. 69 √3 / 4 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு அதாவது 10 சென்டிமீட்டர் வச்சதுனால 10 சென்டிமீட்டர் பரப்பளவு வச்சதுனால 69 வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பெர்சன்டேஜ் எவ்வளோ வைக்கணும், 100 வச்சிருக்கிறதுனால எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், 10 சென்டிமீட்டர் வச்சா பரப்பளவு எவ்வளோ வந்திருக்கு, 100 √3 / 4 அப்படின்னு வந்திருக்கா. இப்போ இது வச்சதுனால எப்படி இருக்குன்னா அப்போ பெர்சன்டேஜ்னு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த 69% வரும். இது வந்து குரூப் 1ல் உங்களுக்கு ஸ்டெப்பு கேட்டாங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் படிப்பீங்க, ப்ரிலிமினரி குரூப் 4 அந்த மாதிரி நினச்சிட்டு படிப்பீங்க. மேக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது போட்டுருங்க, ஷார்ட்கட் அதெல்லாம் போடுங்க, தப்பு இல்லை. பட் இந்த மெயின்ஸுக்கெலாம் போனோம்னா அது யூஸ் இருக்காது, ஏன்னா மார்க் போட மாட்டாங்க, ஸ்டெப்பு மார்க் இருக்குது. அதனால் எப்போவுமே கணக்கை அடித்தளமாக ஆணித்தனமாக கற்றுக்கங்க. ஏன்னா டைம் இருக்குல்ல உங்களுக்கு, 1 இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 2 இயர் படிக்கிறீங்க, அதில் இந்த 10th வரைக்கும் உள்ள கணக்கை போடுறதுல என்ன கஷ்டம் இருக்குது. அதனால் ரெகுலராக போட்டுக்கிட்டே வாங்க. கணக்கில் எப்போயுமே வேலைக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா 25 மார்க்கு வாங்கிடணும். சரி, ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போம்.
வட்டத்தின் இது பாருங்க, வட்டத்தின் அதே மாதிரி தான், வட்டத்தின் ஆரம் 50% அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் இதே மாதிரி தான், a + b a × b / 100 அதை வச்சு போட்டிங்க அப்படின்னாக்க இதெல்லாம் முன்னாடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. 125% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கிற கணக்குகளில் கேட்டுட்டு இருப்பாங்க. அடிக்கடி கேட்பாங்க, டெட் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி கணக்கு வர்றதில்லை. அதுக்கடுத்து பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 70 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டு அகலம் 20 சென்டிமீட்டர் குறைக்கப்பட்டால் பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? இப்போ இதுவும் அதே மாதிரி தான், அந்த a + b + a × b / 100 இந்த ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா வந்துடும். இது வந்து இப்போ அதிகரிக்கிறது அப்படின்னா தள்ளுபடி எல்லா கணக்குலையும் பெர்சன்டேஜில் எல்லா கணக்குலையும் இந்த மாதிரி கணக்கு வரும். இது அதிகரிக்கிறது இங்கே குறைஞ்சிருக்கின்ற இடத்துல மைனஸ் போட்டுக்குங்க. இது ப்ளஸ், இதை அதே மாதிரி சால்வ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்க 36% அதிகரிக்கிறது. அதாவது ப்ளஸ் வேல்யூ வந்துச்சுன்னா அதிகரிக்கும், மைனஸ் வேல்யூ வந்துருச்சுன்னா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்குங்க. 36% வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், 10 கணக்கு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அளவியலில் இன்னும் டே 5ஓட கணக்கு இருக்குது, டே 5ஓட 25 கணக்கு இருக்குது. இது டெஸ்ட்டு. இந்த கணக்கெல்லாம் திருப்பி போடணும். நான் இப்போயே உங்களுக்கு கொஞ்சம் சுலவாக சொன்னதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டைம் அதிகமாகிருச்சு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 20 கணக்கையும் இன்றைக்கி எப்படியாவது அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இன்றைக்கி மிச்சம் டைம் அண்ட் ஒர்க்கும் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். டைம் அண்ட் ஒர்க்கு ரெகுலராக போட்டோம் அப்படின்னா அந்த வீக்லி டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டியை போய் நீங்கள் வீட்டில் ஒரு தடவை இங்கே போட்டது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் ஒரு தடவை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை கிளியர் பண்ணிக்குவீங்க. இது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களை கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து கிளாஸில் ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம், அது நோட்டில் நோட் பண்ணாமல் இருக்கலாம். அங்கே போய்ட்டு வீட்டில் போய்ட்டு இதை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் பண்ணிக்கோங்க. டெய்லி டெஸ்ட்டு கொஸ்டின், அதாவது டெய்லி இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டினையுமே இன்றைக்கி வந்து வீடியோவில் போட்டு விட்டோம்னாக்கா நீங்கள் ரிப்பிட்டேஷன் தான், ரிப்பிட்டேஷன் படித்ததை புதுசாக படிக்கிறத விட இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், மெமரி பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி இப்போ ப்ரிலிமினரிக்கு படிக்கும் பொழுது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சயின்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னோம்னா யூனிவர்ஸிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதே பேரண்டம் தான் அங்கேயும் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன், யூனிட் 2018 பேரண்டம் தான் 8 மார்க் கொஸ்டின். அந்த 8 மார்க் கொஸ்டினுக்கு நல்ல மார்க், அதாவது சொல்கிறது 8 மார்க் கொஸ்டின் தான். நீங்கள் ப்ரிலிமினரியில் படிக்கும் பொழுதே நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு உங்களுக்கு என்ன பண்ணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. நிச்சயம் ஒரு முடிவு ஒன்று இருக்குது, போனதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு இது போகுது அப்படின்னா அடுத்தது அதை விட உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சார் அப்படியெல்லாம் என்ன சார் நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னா அதை நினச்சிட்டே இருக்கிறதுனால வருத்தம் தான் வரும், பேர்டன் தான் வரும், அதிகமான மன அழுத்தம் தான் வரும். அதனால நம்மளே எரிச்சுக்கிட்டு தான் இருப்போமே ஒழிய அதுலேருந்து மீளணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவாய். இந்த உலகம் ஜெயிச்சாதான் பார்க்கும். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நினச்சிக்கிட்டே இருக்குங்க, படிங்க. ஓகே, தேங்க்யூ.